ஜோனத்தன் புரோகாப் என்று சொல்லக்கூடிய ஹிஸ்டரி அண்ட் ரிலிஜியஸ் ஸ்டடியுடைய ஒரு ப்ரொஃபசர். அவர் சொல்லி காட்டுகிறார், அடிமைகளை உரிமை விடுவதன் மூலமாக ஃப்ரீயிங் a slave, manumission என்று சொல்லுவார்கள். அடிமைகளை உரிமை விடுதல்ங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் அவங்க கிட்ட ஒரு பழக்கமாவே இல்லை. ஆனால் அடிமைகளை உரிமை விடுபவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட நன்மைகளை தர்றான். மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை இஸ்லாம் தான் படிப்படியாக குறைந்து வந்து கிராஜுவலி இட் டிட்டோரியேட்டட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து பின்னால முழுமையா இல்லாம மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு சமூகத்தில் அடிமைகள்ங்கிற ஒரு கேட்டகரியே இல்லாம போயிருச்சு. இஸ்லாம் இந்த அடிமைகள் விஷயத்தை சொல்லும் போது, நீ வந்து தப்பு செஞ்சிட்டேன்னு சொன்னா ஒரு அடிமையை உரிமை விடணும், நீ பொய்யான சத்தியம் பண்ணிட்டு இத்தனை அடிமைகளை உரிமை விடணும், நீ வந்து நோம்பு நேரத்தில் இப்படி பண்ணிட்டா அது வந்து அடிமையை உரிமை விடணும். இப்படி அடிமைகளை உரிமை விடுதலை கொண்டு வந்து இஸ்லாமிய கடமைகளோடு சேர்த்து காம்பன்சேஷன் மாதிரி அதை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலமாக அடிமைகளை உரிமை விடுதலை பற்றி இஸ்லாம் சொன்னது. அடிமைகளை உரிமை விடுவதன் மூலமாக இவ்வளவு நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்று நன்மைகளை ஏவியதன் மூலம் அடிமைகளை உரிமை விடுதல் என்ற ஒரு விஷயமே புனிதமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. மூலமாகத்தான் அடிமைத்தனத்தை இஸ்லாம் முழுமையாக அப்படியே உடைத்தெறிந்தது என்று ஜோனத்தன் புரோகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார்.